ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு இது ரெண்டையும் சேர்ந்து திரும்பவும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். அடுத்ததான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்து கொத்தமல்லியோட வாசனை லைட்டாக வர ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 5 வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இறக்கிடலாம். இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்க அப்படின்னா அகரோ பிராண்ட்லேருந்து தான். நல்லா குட்டி சைஸாக நமக்கு வந்து வறுக்க தாளிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இதோட கெப்பாசிட்டி 1.1 லிட்டர் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இதை விட பெரிய சைஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரை பேனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இதே ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா உதிரியாக வந்துருச்சு, கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் இதையும் எடுத்து நம்ம மசாலாவோடையே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மசாலா நல்லா ஆறின பிறகு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் இந்த கத்திரிக்காய் சாதம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 2 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வேர்க்கடலை இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையோட தோல் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையே சேர்க்குறீங்க அப்படின்னா பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த வறுத்த கடலையை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு கத்திரிக்காயை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் வாங்கி ஏற்கனவே 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த காயை போட்டிங்கன்னா வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக மாறி இருக்கு. இந்த சமயத்தில் தான் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடரை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை பொரியலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொரியல் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சூடாக அப்போவே சாப்பாடு செஞ்சு உடனே கத்திரிக்காய் சாதம் செஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் புளியை ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காய்ச்சல் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் புளியை ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி எடுக்கும் போது அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக இறக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளோட சாப்பாட்டை போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சிட வேண்டியது தான். நல்லா சூடான சாப்பாட்டை ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுருங்க. அதை வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மேலே ஊற்றி கிளறிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் சாதம் நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்மளோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? இதில் வந்து நான் கத்திரிக்காய் சாதம் வச்சிட்றேன். சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த பொரியலோட ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கியூவரில் பப்பாளி வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த கப்பில் கொஞ்சமாக தயிர் வர ஊற்றி கொடுத்துடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.